அனைவருக்கும் வணக்கம். திரு ரகு, உங்கள்கிட்டேருந்தே தொடங்குகிறேன். இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையை இது வந்து ஒரு கடவுளை அல்லது குறிப்பாக வெங்கடாஜலபதியை வழிபடக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் உடனே அதை பேசணுங்கிற அடிப்படையில் பேசியிருக்காங்களா, அல்லது இது ஒரு அரசியலுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு பார்த்துருக்காரா சந்திரபாபு? 100% மதத்தை பயன்படுத்தி ஒரு ஆதாயம் அடையணுங்கிற நோக்கத்தில் தான் செஞ்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு ஓஸ் அன் அப்பாலஜி த என்டையர் கண்ட்ரி. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத விட இருக்கிறவங்களுக்கு அவர் பேசினது வந்து மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா ப்ரூஃபே இல்லை. அந்த அடல்ட்ரேட்டட் கீயை பயன்படுத்தி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதுன்னு அந்த ஈஓவே சொல்லலை. அதை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோன்னு இவர் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணார். எந்த அவசரத்தில் இந்த மாதிரி வந்து அடல்ட்ரேட்டட் கீயை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அனிமல் ஃபேட்லாம் யூஸ் ஆகிருக்குன்னு சொன்னார். அது எத்தனை பேருடைய மனசை புண்படுத்தியிருக்கோம், அது ஏன் செஞ்சாருங்கிற கேள்வி எழுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் கம்யூனலிசமும் தோணுது. கொஞ்சம் விட்டா பவன் கல்யாண் அதை கையில் எடுத்துருவார். பிஜேபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களும் வந்து ஆந்திராவில் வளரணும்னா இது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ எடுக்கலாம். இதுக்கு அடிநாதம் என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியனாக இருக்கிறது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஒரு நோக்கமாக இருந்தது. இது பெருசாக்கலாம், இது ஒரு பூதாகரமான விஷயம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஒரு ரொம்ப மெச்சூர் பாலிட்டிஷியன் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி நடந்திருந்தா கூட நாங்கள் இனிமேல் அது மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். முதல்ல ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது, அந்த லேப் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க இந்த குற்றச்சாட்டுகள் வருதுன்னா இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டியிருக்குன்னா அதுக்கு பிறகு விசாரணை உத்தரவிடப்படுகிறது. இப்போ அந்த விசாரணையினுடைய அறிக்கை வர வரைக்கும் அவர் பேசியிருக்க கூடாது. 100% அதாவது ப்ரூஃபே இல்லை. அவங்க அந்த ரிப்போர்ட்டையே படிச்சிங்கன்னா இந்த 14 விதமான பொருள்களை நீங்கள் கலப்படம் செய்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப குறைச்ச விலையில நீங்கள் வந்து கீ வாங்குறதுனால இதெல்லாம் சாத்தியக்கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. டிசைசிவாக கலந்ததுன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அதுவும் அடல்ட்ரேட்டட் கீயை பயன்படுத்தி லட்டுகள் தயாரிச்சாங்கன்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லாத போது ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல, லட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது பிரசாதம் அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு புனிதமா நினைக்கிறாங்க. இதுல மாதிரி வந்து அங்க இம்பியூரிட்டி இருந்துன்னு சொல்லி அதுக்கு ரியாக்ஷன் பாருங்க. நீங்க வந்து வட இந்தியா இவங்க வந்து ஊடகங்கள் வந்து இது ஒரு பூதாகரமாக்கிட்டாங்க. பிஜேபியில ராஜா சிங், அதுக்கப்புறம் அங்க மாதவி லதா ஹைதராபாத்ல, அவங்கெல்லாம் வந்து இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட சூப்பர்விஷனில் ஒரு பெரிய இது நடந்துருச்சு, அபச்சாரம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தேவையில்லாத கான்ட்ரவர்சி இல்லை. இது ஏன் வந்து திரு நாயுடு பண்ணாரு எனக்கு இன்னும் தோணவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பவன் கல்யாண் அவர் வந்து எக்ஸ்ட்ரானரி லெங்க்ஸுக்கு போயிட்டார். ஒரு பஜ்ரங் தள் ஆக்டிவிஸ்ட் மாதிரி பேசினார். கார்த்தியை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதங்கிற லெவலுக்கு அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக் தான். அது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒரு ஸ்டார்ம் இன் டீ கப்னு சொல்லுவாங்க. அடல்ட்ரேஷன் நடக்காத போது நம்ம இவ்வளோ நாள் அதில் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் நீங்கள் பவன் கல்யாணோ மற்றவர்களோ இருக்கிறதுல பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்களுடைய மனம் புண்பட்டிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. பிரசாதம் சார்ந்த ஒரு விஷயம் போது அதை நாங்கள் வந்து அதுக்கான தெய்வ தன்மையை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது அவர் சொல்றார். அப்போ மக்களுக்கான ஒரு விஷயமா, பக்தர்களுக்கான ஒரு விஷயமா நான் முன்னெடுக்கிறேன்னு பவன் கல்யாண் சொல்றார். அதை வந்து நம்ம வந்து நீங்க வந்து அது அடல்ட்ரேட்டட் மெட்டீரியலை பயன்படுத்தாத போது அப்ப அதுதான் நீங்க அதை வந்து சென்சேஷன் ஆக்குறீங்க. நான் அது அடல்ட்ரேட்டட் கீ பயன்படுத்தி லட்டுகள் தயாரிக்கப்பட்டிருந்தது, குவாலிட்டி சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, டெட்டீரியரேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை நான் மறுக்கலனா. அது ஆகாத போது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா இல்லை? அதுல வந்து இப்ப நெய்ல வந்து தரம் இல்லை அல்லது கலப்படம், இந்த ரெண்டு இடம் இருக்கும்போது அதுல முடிவு இன்னும் உறுதியா வரல, இல்லைன்னு வராத போதும் அப்ப பக்தர்களுக்கான ஒரு நம்பிக்கை அல்லது ஆன்மீகத்தின் மீது பற்றோடு இருக்கவங்களுக்கான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பவன் கல்யாணோ அல்லது மற்றவங்களோ அந்த காரியங்களை என்ஷோர் பண்ணோங்கிறது கவர்மெண்டோட வேலை. ஆனா அது நடக்காத போது நடந்துருச்சு. இத வந்து யாருடைய ஆட்சியில நடந்தது? ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் ஒரு கிறிஸ்டியன். நீங்க அவர் ஒரு ஹிந்துவா இருந்தா இந்த இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. அது ஒரு காரணம். அவங்க வந்து இப்போ பிஜேபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டரிஸ்டிக் அவங்களுக்கு வந்துச்சான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மதத்தை பயன்படுத்துறதுல அவங்க தான் சாம்பியன்ஸ். இவங்கெல்லாம் அமெச்சூர்ஸ், இன்னும் வந்து அப்ரெண்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பவன் கல்யாணோ நாயுடு பண்ணது கிடையாது. மேபி இஸ் ஆல்சோ கம்பெல்ட் டு டு தட் பாலிடிக்ஸ். ஏன்னா இப்ப கோர்ட் சொல்லியிருக்கிறது, பிஜேபிக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா அவங்களும் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த தேரா சச்சா சௌதான்னு ஒரு அமைப்புடைய தலைவர் குர்மீத் ராம் ரஹீமுக்கு எத்தனை முறை வந்து அவங்க பரோல் கொடுத்துருக்காங்க. அவர் பண்ண அஃபென்ஸ்லாம் மர்டர், ரேப்,
இந்த மாதிரி காரியங்களுக்காக இருக்கிற ஒரு மதகுரு. அவருக்கு ஹரியானால வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குங்கிறதுனால எப்ப எலெக்ஷன் வருதோ, அது வார்டு எலெக்ஷனா இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், அப்பப்பெல்லாம் பெரோல் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜேர்னலிஸ்டோட ஃபாதரை ஒரு ஜேர்னலிஸ்ட கொலை பண்ணிருக்காரு. அவர் பையன் இன்னைக்கு பேசிருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்படிப்பட்டவரை ஏன் நீங்க பெரோல விடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க சீஃப் எலெக்டரல் ஆபீசர் ஹரியானாவோட சிஇஓ கேட்டிருக்காரு. விட வேண்டிய கம்பல்ஷன் என்னென்ன? சோ மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யறதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாம்பியன்ஸ் வந்து பிஜேபி தான். மேபி வந்து நீங்க வந்து ஒரு கூட்டணி கம்பல்ஷன்ல அவங்களும் இப்படி ஆயிட்டாங்களோன்னு எனக்கு தெரியல. சில பேர் சொல்றாங்க ஒரு கன்ஸ்பிரசி தியரி, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹரியானா எலெக்ஷனுக்காக இது பேசப்பட்டதா அப்படின்னு ஆராயணும்ன்றாங்க. ஹரியானால வந்து இப்ப வந்து கவுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க அந்த இப்ப நீங்க அந்த கௌரக்ஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹரியானால தான் பயங்கரமா ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்ப்பே இல்லாம இருக்கிறாங்க. அங்க கூட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலாமோ, கூட்டணி கட்சிக்காக நீங்க இவங்க பண்ண ஒரு விஷயமோ, கிளப்பி விட்ட ஒரு பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க நாயுடு அண்ட் பவன் கல்யாணோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட். அதுல தான் நமக்கு அரசியல் இருக்கா அப்படின்னா, அதோட இல்லாம கோயில்கள் எல்லாம் வந்து நம்ம அரசு கையில இருந்து இந்துக்கள் கைக்கு கொண்டு வரணுங்கிறதையும் அவங்க ஒரு ஆர்குமெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம். பேசலாம். கோவில்களை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி அதுல அதிகமா மையப்படுத்தப்படுதாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. பேசலாம். திரு செல்வியும் இணைஞ்சிருக்கார், திரு டாக்டர் சுமன் சி ராமனும் இணைஞ்சிருக்கார். ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன். செல்வி, பாஜக அல்லது அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த முயற்சிகள்ங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு கவலைக்குரியது. அல்லது இதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அல்லது மதத்தை அல்லது ஆன்மீகத்தினுடைய நம்பிக்கைகளை பயன்படுத்துதுன்னு ஒரு பார்வையை குற்றச்சாட்டை ரகு முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்களை? திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நம்பிக்கையோடு செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு அதிர்ச்சியாக வந்தது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது உச்சநீதிமன்றம் சொல்ற மாதிரி முன்முடிவுகளோடு இதை நீங்க அணுகிட்டீங்களா? செல்வி, ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் கேட்கறது, நான் வந்து பிஜேபியா இருந்த எதுவா இருக்கட்டும், நான் பெருமாள் பக்தர். இது போல வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஆய்வில் சொல்றாங்க. நான் எல்லாம் என்னுடைய வியூ எப்பவுமே நான் வைக்கிறது அதுதான். இது போல ஒரு ஆய்வு அறிக்கை இது மேல வர்றது, இந்த திருப்பதி தேவஸ்தானமா இருக்கட்டும், எந்த பெரிய பெரிய கோயிலா இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்கள் வருவாயை வரக்கூடியவங்களுக்கு இவங்க எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், நான் வந்து இப்ப சந்திரபாபு நாயுடு சொல்ல, அதே போல வந்து ரெட்டி, பழைய ரெட்டி இது சொல்ல, ஜெகன்மோகன் ரெட்டி சொல்ல, வைஎஸ்ஆர் ரெட்டி சொல்ல, கோயில்ல ரெகுலரா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் லட்டு வந்து டெய்லி சேல்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 16 டன் நெய்யை யூஸ் பண்றீங்க. அதுக்கு ஒரு லேப் நீங்களே ப்ரொக்யூர் பண்ணி அந்த லேபை வந்து நீங்க இவ்வளவு வருஷம் வைக்காததே பெரிய தப்பு. அதை தான் நாங்க பேசுறோம். நாங்க என்ன பேசுறோம், எல்லா கோயிலையும் பணத்தை மட்டும் வாங்குறீங்க. அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு அந்த பக்தர்களுக்கு டே டு டே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்ல இருந்து வெறும் லட்டு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது, பணம் வருது, இவ்வளவு பணம் வருது, வரக்கூடிய பக்தர்கள் நிம்மதியா சாமி தரிசனம் பண்றதுக்கு, நிம்மதியா பண்றதுக்கு 10,000 டிக்கெட் வாங்குறவங்களுக்கு கூட முதல் நாள் போயிட்டு அவங்களுடைய தம்பி இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நாங்க பேசினா இந்து கடவுளை வந்து நாங்க வந்து அபகரிக்க பாக்குறோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க நடத்துறீங்க, நார்த் இந்தியாவில் கூட தான் கவர்மெண்ட் கோயில் நடத்துது. நாங்க என்ன சொல்றோம், எந்த கோயில்ல இருந்தாலும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன கேக்குது, இப்போ திருவண்ணாமலையிலே வந்து திருப்பதியை விட்டு உடனே திருவண்ணாமலைக்கு வரும்னு சொல்லாதீங்க. திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலத்துக்கு இவ்வளவு லட்சம் மக்கள் வராங்கன்னா ஒரு 10,000 டாய்லெட், 10,000 பாத்ரூம் பண்ணிட்டு பிரைவேட் கிட்ட கும்பாபிஷேகத்துக்கு டோனர் வேணும்,